நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். சர்வதேச அரசியலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு ரகசிய தூதுவராக பயன்படுத்துவதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிப்படையாக பாகிஸ்தான் ஒரு நடுநிலையான நாடாக தெரிந்தாலும் உண்மையாகவே அது அமெரிக்கா தயாரித்த போர் நிறுத்த திட்டத்தை ஈரானிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு மெசஞ்சர் வேலையாக செய்துள்ளதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் அறிக்கை கூறுகிறது. மத்தியஸ்தத்திற்கான காரணம் ஈரான் நாட்டின் அண்டி நாடு என்பதாலும் இஸ்லாமிய கலாச்சார பின்னணி இருப்பதாலும் பாகிஸ்தானின் பேச்சை ஈரான் ஏற்கும் என அமெரிக்கா கருதுகிறது. உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 45 நாட்கள் அல்லது 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. பாகிஸ்தான் இராணுவத்தின் பங்கானது தளபதி ஆசிம் முனீர் மற்றும் பிரதமர் ஷஃபாஸ் ஷெரீப் ஆகியோர் இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் நேரடியாக தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த முன்மொழிவுக்கு ஈரான் தரப்பில் சில நெகிழ்வில் தன்மைகள் காட்டப்பட்டாலும் அந்த நாட்டு இராணுவத்திற்குள் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வது ஈரானின் பலவீனமாக கருதப்படும் என ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் சில தளபதிகள் வாதிடுகிறார்கள். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இந்த சமாதான முயற்சியை சீர்குலைக்க எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையாண்ட விதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தவறான போர், அதாவது ஈரான் மீது சட்டவிரோதமான போரை முன்னெடுப்பதாக கூறி ட்ரம்பிற்கு எதிராக 13 பதவி நீக்க தீர்மானங்களை ஜனநாயக கட்சியினர் தாக்கல் செய்துள்ளனர். ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் இன்றிரவு ஒரு நாகரிகமே அழியும் என ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டது பெரும் கண்டனத்திற்குள்ளானது. இதனை இனப்படுகொலை மிரட்டல் என அமெரிக்க எம்பிக்கள் விமர்சித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியற்றவர் என கூறி 25வது திருத்தச் சட்டத்தை பயன்படுத்தி அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. அமெரிக்காவின் கடும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஈரான் அதிபர் மசூத் செபஸ்கியான் பேச்சுவார்த்தைக்காக தனது பிரதிநிதிகளை பாகிஸ்தானுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் மூலமாக போர் முகங்கள் தற்காலிகமாக விலகி தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சர்வதேச அரசியலில் அமெரிக்காவின் நேரடி மிரட்டல்களையும் அதே சமயம் பின்னணியில் நடக்கும் ரகசிய சமாதான முயற்சிகளையும் தோலுரித்து காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் இந்த இரட்டை பாத்திரம் மற்றும் ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எழுந்துள்ள அரசியல் அழுத்தம் ஆகியவை எதிர்வரும் நாட்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கடந்த சில வாரங்களாக பாகிஸ்தான் ரகசியமாக செய்து வந்த தூதரகம் இப்போது அதிகாரபூர்வமாக நிலையை எட்டியிருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் தனது துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழுவை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பியுள்ளார். நாளை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் முதன்முறையாக நேரடியாக சந்தித்து பேச உள்ளனர். இது கடந்த பல ஆண்டுகளில் நடக்கும் மிக முக்கியமான தூதரக நகர்வாகும். ஈரான் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை மட்டும் ஏற்க மறுத்து தனது சொந்த 10 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள முக்கிய கோரிக்கைகள் முழுமையான பொருளாதார தடைகளினுடைய நீக்கம், ஈரானின் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களிலும் அதன் படைகள் வெளியேற வேண்டும், கடந்த கால மோதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும், அதே நேரம் கடல் கன்னிவெடி அச்சுறுத்தல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹார்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டாலும் அங்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையின் பிரதான பகுதியில் ஈரான் இராணுவம் ஏற்கனவே கடல் கன்னிவெடிகளை விதைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கப்பல்கள் செல்லுவது இன்னும் பாதுகாப்பற்றதாகவே உள்ளது. கன்னிவெடிகளை அகற்ற ஈரான் புதிய மாற்றுப்பாதைகளை இன்று அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் தாக்குதலில் ஏற்படும் முறிவு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கடும் தாக்குதல்கள் இந்த அமைதி முயற்சியை பாதித்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறையினுடைய எச்சரிக்கை பந்து இப்போது அமெரிக்காவின் கையில் உள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் போர் நிறுத்தம் முறியும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது.
இந்த தற்காலிக போர் நிறுத்த செய்தியால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 110 என்ற டாலர் அளவில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. உர தட்டுப்பாடு மற்றும் உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் இன்னும் சீரடையப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரே இரவில் ஒரு நாகரிகத்தை அளிக்க முடியும் என்று விடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து முஜ்தபா கமேனி பெயரில் போர் நிறுத்தத்தை ஏற்குமாறு ஒரு அறிக்கை வாசிக்கப்பட்டது. இது ஈரானிய அதிகார மையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை குறிக்கிறது. இருப்பினும் நாளை நடக்கும் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அமெரிக்காவின் அதிரடி மிரட்டல்கள், ஈரானின் பிடிவாதமான தற்காப்பு மற்றும் பாகிஸ்தானின் ரகசிய தூதரக நகர்வுகள் என இந்த முக்கோண போராட்டம் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, உலக ஒழுங்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாகும். தூதரக வெற்றியும் ரகசிய பேச்சுவார்த்தைகளும் உலக நாடுகளின் கண்டனங்களுக்கு அஞ்சாமல் பாகிஸ்தானை ஒரு கருவியாக பயன்படுத்தி அமெரிக்கா நடத்திய இந்த பேச்சுவார்த்தைகள் போரை தவிர்ப்பதற்கான ஒரு கடைசி முயற்சியாகும். ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட தகவல்கள் உண்மையாகும் பட்சத்தில் சர்வதேச அரசியலில் பகிரங்கமான மோதல்களை காட்டிலும் திரைமறைவில் நடக்கும் பேக் சேனல் பேச்சுவார்த்தைகளை தீர்வுகளை எட்ட உதவுகிறது என்பது மீண்டும் ஒருமுறை நிறுவப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய ஒரே இரவில் நாகரிகத்தை அளிப்பேன் என்ற அதீத எச்சரிக்கை ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதேவேளையில் அவர் அமெரிக்காவிற்குள் எதிர்கொண்டுள்ள இம்பீச்மெண்ட் எனப்படும் பதவி நீக்க நடவடிக்கைகள் ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கை தனிநபரின் உணர்ச்சிகளால் தீர்மானிக்கப்படும் போது ஏற்படும் ஆபத்தை உணர்த்துகிறது. இது அமெரிக்க ஜனநாயகத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் புரட்சிகர படைக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் இடையே நிலவும் முரண்பாடுகள் எந்தவொரு அமைதி ஒப்பந்தமும் எவ்வளவு பலவீனமானது என்பதை காட்டுகிறது. அதேபோல இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிகழும் மோதல்கள் ஈரானை மீண்டும் போரை நோக்கி தள்ளக்கூடும். எனவே ஒரு முழுமையான அமைதி என்பது ஈரானுடன் மட்டும் ஒப்பந்தம் செய்வதில் இல்லை, மாறாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் உள்ள ஆயுத குழுக்கள் மற்றும் நாடுகளின் இணக்கத்திலேயே தங்கியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் எதிர்காலம். ஹார்முஸ் நீரிணை என்பது உலகத்தின் இரத்த நாளம் போன்றது. அங்கு நிலவும் சிறிய பதற்றம் கூட உலகெங்கும் எரிபொருள் விலை உயர்வையும் உணவு பஞ்சத்தையும் ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. இன்றைய சூழலில் போர் நிறுத்தம் என்பது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது உலக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பொருளாதார தேவையாகவும் மாறியுள்ளது. ஆகவே வரலாறு எப்போதும் போரின் விளிம்பில் நின்றுதான் அமைதியின் மதிப்பை கற்றுக் கொடுக்கிறது. 2026 ஆண்டின் இந்த பதற்றமான சூழல் வல்லரசு நாடுகளின் அதிகார போட்டியால் அப்பாவி மக்கள் மற்றும் உலக பொருளாதாரம் எந்தளவுக்கு பாதிக்கப்படக்கூடும் என்பதை நினைவூட்டுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருக்கும் நேரடி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்தால் அது ஒரு பெரிய உலகப் போரை தவிர்க்க பெருமையை அடையும். மாறாக இந்த பேச்சுவார்த்தைகள் முறிந்தால் அது ஒரு நீண்டகால அழிவு பாதைக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே தற்போதைய தேவை வரும் தற்காலிக போர் நிறுத்தம் அல்ல, மாறாக 2 நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலான ஒரு நிலையான அமைதி திட்டம் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வாக அமையும் என்றும் சொல்லலாம். ஆகவே உலக ஒழுங்கை பாதுகாக்கின்றவர்களும் உலகத்தினுடைய போலீஸ்காரர் என்று தங்களை சொல்லுகின்றவர்களும் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தன்மைகள் உலகத்தின் எந்த அளவுக்கு ஆபத்தை தரப்போகிறது, எப்படியான பாதிப்புகளை விளைவிக்கப் போகிறது என்பதிலேதான் உலகமும் அதனுடைய அமைதியும் தங்கி நிற்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம்.